காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் முன்னாள் ஒன்றிய குழு கவுன்சிலரும் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளரும் சமூக ஆர்வலருமான முத்தியால்பேட்டை ஆர்வி ரஞ்சிக்குமார் தலைமையில் 25வது ஆண்டாக நடைபெற்ற விழாவில் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயரும் மனிதநேயம் அறக்கட்டளை பயிற்சி மையத்தின் நிறுவன தலைவருமான சைதை துரைசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் 1000 பேருக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், கணித பெட்டி உள்ளிட்ட எழுதுபொருட்கள் தொகுப்பினை வழங்கும் பணியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் களியனூர் ஊராட்சி மக்களின் கோரிக்கை ஏற்று நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் அரசு நிதியில் சமுதாய கூடம் அமைத்திட பொதுமக்கள் பங்களிப்பாக அளிக்க வேண்டிய 25 லட்சம் ரூபாயை சமூக ஆர்வலர் ரஞ்சிக்குமாரும் அவரது மனைவி வாலாஜாபாத் ஒன்றிய கவுன்சிலருமான பிரேமா ரஞ்சிக்குமார் ஆகியோர் தங்களது சொந்த நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மனிதநேயம் அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி முன்னிலையில் களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவுக்கரசி ஆறுமுகத்திடம் வழங்கினார்கள். இல்ல, வீட்டுல இருந்தே படிக்கலாங்க. அதுக்கு தான் பயிற்சி மையமே தேவையில்லை. வீட்டில் இருந்தே ஆன்லைன்ல படிக்கலாம். இப்ப இன்னைக்கு நான் பல கோடி ரூபாய் செலவு செய்து அந்த ஆன்லைன்ல அந்த இணையதளத்துல போட்டிருக்கேன். இப்ப நேர மேலாண்மையை கடைபிடித்து ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் தூங்குகின்ற நேரம் போக, அந்த 6 மணி நேரம் போக, 7 மணி நேரம் போக, மீதி இருக்கின்ற 17 மணி நேரம் ஒரு மாணவன் படித்தால் ஒரு ஆண்டிலேயே அவன் உயர் பதவிக்கு வர முடியும். அந்த வசதியை மனிதநேயம் செய்திருக்கிறது இணையதளத்தின் வாயிலாக. ஆகவே அதை உங்க போன்ற பத்திரிகையாளர்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு தனியார் பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கில் வாங்குகிறார்கள். ஆனால் முதல் முறையில் வெற்றி பெற முடியாது. ஒரு ரகசியத்தை சொல்றேன். முதல் முறையில் வெற்றி பெறுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்பது மிக 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 நெகிழ்ச்சியபிள். 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை என்று புரிதலே மாணவர்களுக்கு அதிக நாட்கள் தேவைப்படுகிறது. ஸோ அதனால் போட்டித் தேர்வு என்பது ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். போட்டித் தேர்வு என்பது ஒரு சாமானியனை உயர்ந்த பதவியில் அமர வைக்கின்ற வாய்ப்பை தருகிறது. ஆகவே அந்த வாய்ப்பை பெறுவதற்கு மாணவர்கள் நேரத்தை சரியான முறையில் நேர மேலாண்மையை பயன்படுத்தி போட்டித் தேர்விலே பங்கு பெற்றால் அவன் நிச்சயமாக முதல் ஆண்டில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை என்றால் 2ஆம் முறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 வருடத்தில் 3 வருடத்தில் அவன் இந்தியாவின் உயர்ந்த பதவியில் IAS ஆக, IPS ஆக, IRS ஆக வந்து அமர்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு நாணயமான நேர்மையான அதிகாரியாக பணி செய்கின்ற வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் வழிகாட்டு.